குற்றச்சாட்டுகளோட தீவிரம் ஆதாரத்தோட அடிப்படையில ஹெவியா இருக்கிறதுனால இதுதான் முக்கியமானது. இரண்டாவது மக்களுடைய கருவூல பணத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 400 ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி முன்கட்டத்துல நமக்கு தெரிய வருதுன்னா அதுல இப்போ நீங்க எஃப்ஐஆர் போடாம பூர்வாங்க விசாரணை நடைபெறுதுன்னு சொல்லி நீங்க சொல்றதோட நோக்கமே இது வெறும் கண் துடைப்பு தான். விசாரணை நடைபெறுறது கண் துடைப்பு தான் தெரிய வருது. அவரோட கடைசி காலம் கம்பல்சரி ஜெயில கழிதான், அதுல மாற்றமே இல்லை. அவர் ஜெயிலுக்குள்ளதான் இருக்க போறாரு. ஆனா இந்த வழக்குகள்லாம் எவ்வளவு காலத்துல முடியும் அப்படின்றத இங்க சிக்கலே இருக்குது. இப்ப இந்த போக்குவரத்து துறையில அவர் பண்ண ஊழல்ல குற்றவாளிகளோட எண்ணிக்கை மட்டுமே 2000 பேர். 397 ரூபா கோடி ரூபா ஊழலை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இதுல கூட்டுச்செடி இது போக மக்களோட பணத்தை கருவூல பணத்தை வேஸ்ட் பண்றது, இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இதுல இருந்தாப்புல குறைஞ்சபட்சம் அவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி 10 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்கும் பட்சத்துல அவர் எதிர்காலத்திலையும் அவர் எம்எல்ஏ இருக்க முடியாது அப்படின்றது தொடருது. அனைவருக்கும் வணக்கம். நம்முடன் வழக்கறிஞர், உயர் நீதிமன்ற உறுதிமொழி ஆணையாளர் திரு பாலகிருஷ்ணன் அவங்க வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இப்ப முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் ஏற்கனவே அவர் மீது அமலாக்கத்துறை வழக்கு இருக்கு. சிறையிலிருந்து சுமார் 1 வருடத்துக்கு மேல தண்டனை பெற்று திரும்பினாரு. இப்ப திரும்ப அவர் திமுக ஆட்சி காலத்தில் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தபோது சுமார் 397 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை உயர் நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கையில மேலும் செந்தில் பாலாஜி ஒரு சிக்கல்ல மாட்டிருக்காரு. இதை எப்படி செந்தில் பாலாஜி சட்ட ரீதியாக எதிர்கொள்ள இருக்கிறார், இந்த சிபிஐ வழக்கு எதை நோக்கி செல்லும் என்பதை பத்தி கொஞ்சம் விரிவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சொல்ல கேட்க செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா போன டிஎம்கே பீரியடு ஆட்சியில பாத்தீங்கன்னா 2021 இருந்து 2023 அவர் மின்சாரத்துறைக்கு அமைச்சராக இருக்காரு. அந்த டயத்துல அந்த துறையில உள்ள மின் பற்றாக்குறையை சரி செய்வதற்காக மின்மாற்றின்னு சொல்லப்படுற டிரான்ஸ்ஃபர் இந்த மாதிரியான ஒரு 10 விஷயங்களை மாத்துறதுக்காக ஒரு 10 டெண்டர் வெளியிடுறாங்க. அந்த டெண்டரோட மொத்த வேல்யூ பாத்தீங்கன்னா 1,183,000 கோடி. அது பாத்தீங்கன்னா இதுல கலந்துக்கிற அந்த கம்பெனிகள் மொத்தம் ஒரு 26 கம்பெனிகள் ஒரே கொட்டேஷன் கொடுக்குறாங்க. இவ்வளவு ரூபா, அதாவது இவ்வளவு ரூபாய்க்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி புள்ளி விவரம் மாறாம எழுத்து மாறாம அப்படியே ஒரேதான் ஒரு 26 கம்பெனிகள் கொடுக்குறாங்க. அந்த 26 கம்பெனிகளுடைய பின்புலத்தையும் செக்அப் பண்ணி பார்க்கும் போது அவங்க எல்லாமே புதிதாக, அதாவது தற்காலிகமாக அல்லது ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இது எல்லாமே ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வருது. ஸோ இதெல்லாமே அறப்போர் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கம் இதுல நிறைய முறைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எடுக்கும் போது அவங்க சொல்ற குற்றச்சாட்டுகள் என்னன்னா இந்த வாங்குற டிரான்ஸ்ஃபார்மர்ல அந்த டிரான்ஸ்ஃபார்மர் இதே காலகட்டத்துல ராஜஸ்தான் மாநில அரசு கொள்முதல் பண்றாங்க இந்த டிரான்ஸ்ஃபார்மர். அது எந்த விலைக்கு வாங்குறாங்கன்னா தோராயமா 7.25 லட்சம் கோடி ரூபாய்க்கு விலைக்கு வாங்குறாங்க. பட் ஆனா தமிழக அரசு அதே காலகட்டத்துல பாத்தீங்கன்னா 12 லட்சம் கோடிக்கு அதே இதை வாங்குது. ஸோ 37ல இருந்து ஒரு 50% இதுல முறைகேடு நடந்திருக்குது. அந்த வகையில பாத்தீங்கன்னா 397 கோடி ரூபாய் மக்களுடைய வரிப்பணம் சுரண்டப்பட்டிருக்குது. இது போக 26 கம்பெனிகளும் ஒரு டெண்டர்ல கலந்துக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க ஏற்கனவே ப்ரீ பிளானா பிக்ஸ் பண்ணி ஒரு தொகையை சொல்லி வச்சு பேசி வச்சு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வழக்கு, அதாவது நம்மளோட தமிழக அரசு இருக்கிற லஞ்ச ஒழிப்பு துறையில புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்து அந்த புகாரோட பேர்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்லி கேட்கறாங்க. எஃப்ஐஆர்ல பூர்வாங்க விசாரணை பண்ற, அதாவது முதற்கட்ட விசாரணை பண்றதா சொல்லி இந்த டிபிஎஸ்சி காலம் தாழ்த்திக்கிட்டே போறாங்க. அது எவ்வளவு தூரம் போகுதுன்னா சுமாராக 20 மாதம் கடந்திருக்கு. இந்த நிலைமையில உயர் நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த வழக்கு கடந்த 29/4/2026 அன்னைக்கு தலைமை நீதிபதி சுஸ்ரீ அரவிந்த், அருள்முருகன் அப்படின்றவங்க 2 நீதிபதிகள் கொண்ட பெஞ்சில் இந்த வழக்கு வந்துச்சு. ஸோ அதை விசாரித்த நீதிபதிகள் முன்னாடி செந்தில் பாலாஜி தரப்புலையும் தமிழக அரசாங்க தரப்புலையும் சொல்லப்பட்டது என்னன்னா எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டுக்காக இது போல பின்புலத்தை வைக்கிறாங்க, அரசியல் தளத்துல இவரை பழிவாங்கறதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்போம். அப்ப நீதிமன்றம் ரொம்ப தெளிவா சொல்லிருச்சு, இதுல அவருக்கு இருக்கிற அரசியல் பின்புலத்தை விட
குற்றச்சாட்டுகளோட தீவிரம் ஆதாரத்தோட அடிப்படையில வந்து ஹெவியா தெரியறதுனால இதுதான் வந்து முக்கியமானது. ரெண்டாவது வந்து மக்களுடைய கருவூல பணத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 400 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி முன்கட்டத்துல வந்து நமக்கு தெரிய வருதுன்னா அதுல வந்து இப்போ வரை நீங்க எஃப்ஐஆர் போடாம பூர்வாங்க விசாரணை நடைபெறுதுன்னு சொல்லி நீங்க சொல்றதோட நோக்கமே வந்து இது வெறும் கண் துடைப்பு தான். விசாரணை நடைமுறைன்றது கண் துடைப்பு தான் தெரிய வருது. அதுபோக ஒரு மாநில அரசோட நிறுவனம் அந்த மாநில அரசோட அமைச்சர் மீது எந்த விதமான நடவடிக்கை எப்படி எடுக்க முடியும் அப்படின்ற வகையில இந்த வழக்கை வந்து சிபிஐட்ட வந்து ஒப்படைக்கணும். 2 வாரத்துக்குள்ளே இந்த வழக்கோட மொத்த விசாரணையை இதுவரைக்கும் தமிழக அரசு என்ன பண்ணிருக்கு அது எல்லாமே வந்து ஒப்படைக்கணும். அதை வந்து சிபிஐ வந்து ஆரம்பத்துல இருந்தே மறுபடியும் டினோவா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆரம்பத்துல இருந்து மறுபடியும் வந்து சிபிஐ வந்து விசாரணை பண்ணி அதுல வந்து எஃப்ஐஆர் வழக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிலைமையில வந்து உத்தரவு வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு சார். ஓகே, இப்ப இந்த வழக்கு வந்து சார் எதை நோக்கி நகரும்? மீண்டும் செந்தில் பாலாஜி வந்து இப்ப சிபிஐ வந்து சப்போஸ் இதுல ஏதாவது ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் இது வந்து அமலாக்கத்துறைக்கு மாற்றப்படுமா சார்? சரி, அமலாக்கத்துறைக்கு மாற்றப்படுன்றத விட என்னன்னா அமலாக்கத்துறைன்றது வந்து அது தனி இது இல்ல. இப்ப 1 கோடி ரூபாய்க்கு மேல ஒரு முறைகேடு இருந்தா அமலாக்கத்துறை இந்த கேஸ்ல ஆட்டோமேட்டிக்கா உள்ள கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப 397 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கு. இப்ப சிபிஐ சில ஆதாரங்களை கண்டுபிடித்தால் இந்த வழக்குள் மீண்டும் அமலாக்கத்துறை வருமா? கண்டிப்பாக அமலாக்கத்துறை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கடந்த 2024 ஆகஸ்ட்ல இது செப்டம்பர் மாசத்துல நடந்த விஷயம் எல்லாமே நமக்கு தெரியும். என்னன்னா பாத்தீங்கன்னா இந்த இருக்குல்ல டாஸ்மார்க்ல வந்து 10 ரூபாய்க்கு மேல வாங்கினது, இது போக வந்துட்டு அந்த கொட்டேஷன், அதாவது ஒரு கம்பெனில மட்டுமே கொள்முதல் பண்றதுக்காக வாங்குற கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை வந்து சுமார் 1000 இருந்து 40,000 கோடிக்கு மேல ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க விசாரணை மேற்கொள்ளும் போது அந்த விசாரணை சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு போய் தமிழக அரசு வந்து ஸ்டே வாங்குது. அப்ப ஸ்டே வாங்கும் போது உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா வந்து ஒரு மாநில அரசோட பொதுத்துறையா இருக்கிறது மேல வந்து மத்திய அரசு போய் இப்படி பண்ண போகும்போது இங்க வந்து சிக்கல் வருது. இதுக்கு முன்னாடி அங்க ஏதாவது புகார் இருந்தா நீங்க விசாரணை பண்ணலாம், அப்படி புகார் இல்லாத பட்சத்துல நீங்க விசாரணை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி இடைக்கால தடை கொடுத்திருக்குது. ஸோ அந்த வகையில ஏற்கனவே புட்டுப்பட்டு உட்கார்ந்துருக்க அமலாக்கத்துறை அந்த விஷயத்துல எஃப்ஐஆர் ஏற்கனவே இல்லைன்ற வகையில இப்ப சிபிஐ இந்த விஷயத்துல வந்து கன்ஃபார்மா எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. அப்ப எஃப்ஐஆர் போட்டுட்டாங்கன்னா கம்பல்சரி இந்த அமலாக்கத்துறை வந்து உள்ள வரத்தான் செய்யும். உள்ள வந்து இந்த வழக்குல அது செப்பரேட். இப்ப அமலாக்கத்துறையோட சட்ட நிலைப்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களால புதுசா வந்து ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியாது. ஏற்கனவே ஒரு குற்றம் நடந்து ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருந்தா அந்த எஃப்ஐஆர் அடாப்ட் பண்ணி அதுல உள்ள குற்றச்சாட்டுகளுக்கு அவங்க தனியா வந்து ஒரு அந்த பண மோசடிக்காக விசாரிப்பாங்க. ஸோ இதுல சிபிஐ வந்து கம்பல்சரி வந்து வழக்கு தாக்கல் பண்ணிடுவாங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிடுவாங்க அப்படின்றது வந்து நமக்கு அறிவிலும் அரிதாக நல்லாவே தெரியுற விஷயம். ஸோ அமலாக்கத்துறை 100க்கு 100% உள்ள வரத்தான் செய்யும். அவரு இந்த ஒரு வழக்கை 2 வழக்காக தான் சந்திக்க நேரிடும். இப்ப ஏற்கனவே பாத்தீங்கன்னா அவர் அதிமுக ஆட்சி காலத்துல போக்குவரத்துறை அமைச்சரா இருக்கல அந்த ஊழல் அதுக்குதான் வந்து அமலாக்கத்துறை வந்து அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க. அதனை தொடர்ந்து ஏற்கனவே இந்த டாஸ்மாக் ரைடு வர நெருக்க, அதாவது டாஸ்மாக் ரைடு வந்து விசாரணை வரையும் போயிருச்சு செந்தில் பாலாஜிட்ட. இப்ப 2 வழக்கு ஏற்கனவே நிலுவையில் இருக்கு. அவர் ஒண்ணு வந்து அமலாக்கத்துறை வந்து தட்டி தூக்கி உள்ள வச்சதா இருக்கட்டும், இன்னொன்னு டாஸ்மாக் விசாரணை வரையும் போயிட்டு இருக்கு, இப்ப வந்து மின்சாரத்துறை வரையும் போயிருக்கு. இப்ப செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்ணி சுத்தி ஒரு 3 வழக்குகள் மிகப்பெரிய முறைகேடு வழக்குகள். அப்படி இருக்கும்போது செந்தில் பாலாஜி இந்த வழக்கை எப்படி எதிர்கொள்வார்? அவருடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும்? செந்தில் பாலாஜி மீது வந்து அவருடைய அபிடவுட்ல அவர் சொன்னதோட அடிப்படையில பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட குற்ற புகார்கள் இருக்குது. அதுல வந்து நம்ம இப்ப நீங்க சொன்ன அந்த 3 குற்றச்சாட்டுகள் மட்டும்தான் வந்துட்டு தனிநபர்களுக்கோ அல்லது மக்களுக்கு எதிராக வந்தது. மற்றது எல்லாமே வந்து அரசாங்கத்துக்கு எதிராக அந்த அரசியல் ரீதியா அந்த போராட்டங்கள் எதெல்லாம் பண்ணது அப்படின்னு சொல்லி இந்த 3 வழக்கை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து ஒண்ணு வந்து அவர் வந்து ஜாப் ஸ்கேம் அந்த இது இருக்குல்ல, அது வந்து தனியா ஒரு நீதிமன்றத்துல வழக்கா ஓடிக்கிட்டு இருக்கு. போக்குவரத்து துறையில நடந்தது. சேம் டைம் வந்துட்டு அதுல அமலாக்கத்துறை ஏற்கனவே இந்த 15 மாசம் அவர் உள்ள வச்சு அனுப்பின வழக்கு இருக்குல்ல, நீதிமன்ற நிபந்தனை ஜாமீன் கொடுத்துருக்குல்ல, அது தனியா இருக்குது. இதே சமயத்துல இப்ப இந்த சிபிஐ வந்து இந்த வழக்கை வந்து ஃபைல் பண்ற பட்சத்துல வந்து இது என்ன ஆகும்னா அவரோட நிபந்தனை ஜாமீன்ல அவர் ஏற்கனவே இருக்கார் இல்லையா, அந்த நிபந்தனை வந்து உச்ச நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே கடந்த காலத்துல வந்து அவர் மேல வந்து திரும்ப இந்த மாதிரி தானே போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஜாமீனை வந்து ரத்து பண்ணு சொல்லி
கடந்த மாதங்களில் பேசுனப்போ வந்துட்டு நீதிமன்றம் வந்து அதை வந்து மறுத்துருச்சு. அவருக்கு வந்து பெயிலை வந்து கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் சிபிஐ வந்து இந்த வழக்கை இதை கொண்டு வர போகும்போது இது வந்து கண்டிப்பான முறையில் வந்து அவரு ஜாமீன் ரத்தாவதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீன் டைம் வந்து அந்த போக்குவரத்து இதை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அதுல குற்றவாளிகளே வந்து 2700 ஜாமீன் ரத்தானா திரும்ப கைது தானே சார்? அவரு திரும்ப கைது ஜெயிலு தான். அதாவது சார் நீங்க கேட்ட ஒரு விஷயத்தை பொறுத்தவரையிலும் ரொம்ப தெளிவா நம்ம சொல்லணும் அப்படின்னா வந்து அவரோட கடைசி காலம் கம்பல்சரி வந்து ஜெயில கழிதான், அதுல மாற்றமே இல்லை. அவர் ஜெயிலுக்குள்ளதான் இருக்க போறாரு. ஆனா இந்த வழக்குகள்லாம் எவ்வளவு காலத்துல முடியும் அப்படின்றத இங்க சிக்கலே இருக்குது. இப்ப இந்த போக்குவரத்து துறையில அவர் பண்ண ஊழல்ல குற்றவாளிகளோட எண்ணிக்கை மட்டுமே 2000 பேர். அவ்வளவு பேர் இருக்காங்க. சாட்சிகள் அது போக தனியா இருக்காங்க. குற்றவாளிகள் குற்றவாளி அரசு குற்றவாளிகளை சேர்க்கப்பட்டவர்கள் 2000 பேர். அப்ப இவ்வளவு பேரை வச்சு விசாரணை பண்றாங்க. இதுக்கு ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா இந்த மாதிரியான அரிதிலும் மரிதான வழக்குகள் எல்லாம் வந்து விசாரணை பண்றதுக்கு ஒற்றை நீதிமன்றம் இல்லாம ஸ்பிளிட் அப் பண்ணி அங்கங்க வந்து இந்த வழக்கு விசாரணை பூரா பண்ணி இது எல்லாமே கிளப் பண்ணி ஒரு தண்டனை கொடுக்கறதுக்கான நடவடிக்கை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இது ஒரு விவாத பொருளா தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ அந்த வழக்கு நார்மல் ப்ரொசீஜரா நடந்துச்சுன்னா வந்து பல வருஷங்கள் ஆகும். ஸோ நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் எடுத்து வச்சிருக்க இந்த முன்மாதிரி கோரிக்கையோட அடிப்படையில் இது கொஞ்சம் துரிதப்படுத்த வாய்ப்பு இருக்குது. சேம் டைம் இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா இதுலயும் சொல்லப்படுற குற்றச்சாட்டுகள் எல்லாமே வந்து இவங்க குற்ற பத்திரிகையை தாக்கல் செய்வதற்கு குறைஞ்சபட்சம் சிபிஐயாலே வந்துட்டு ஒரு 1 இயர் வரலும் பிடிச்சிடும். அந்த 1 இயருக்கு அப்புறமா இந்த வழக்கு நடக்கிறத பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து இது ஒரு வேற மாநிலத்துக்கு மாத்தி நடக்கணும் செய்யணும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான். ஸோ இப்போ அவர் வந்து எம்எல்ஏக்கு நின்று ஒருவேளை எம்எல்ஏக்கு ஜெயிச்சாலும் இந்த வழக்கை துரிதப்படுத்துறதெல்லாம் மத்திய அரசு துரிதப்படுத்துறத வகையில துரிதப்படுத்தினாங்கன்னா வந்து வேகமா தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தண்டனை கிடைச்சிச்சுன்னா இந்த தண்டனையோட விளைவு வந்து அவர் ஏற்கனவே அமலாக்கத்துறையில் இருக்க பெயிலும் ரத்தாயிப்போம். அப்போ வந்து அவரோட கடைசி காலம் வரைக்கும் அவர் ஜெயிலில் இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து ஏற்படும். ஏன்னா 397 கோடி ரூபாய் ஊழலை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து இதுல கூட்டுச்சதி இது போக வந்துட்டு மக்களோட பணத்தை வந்து கருவூல பணத்தை வந்து வேஸ்ட் பண்றது இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருக்காப்புல. குறைஞ்சபட்சம் அவருக்கு வந்து 10 ஆண்டுகள் சிறை தண்டனை வரும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி 10 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்கும் பட்சத்துல அவர் எதிர்காலத்திலையும் அவர் வந்து எம்எல்ஏவா இருக்க முடியாது அப்படின்றது தொடருது. நம்மளை பொறுத்தவரை என்னன்னா கேட்க சார், திமுக அரசு ஒரு வலுத்த திருட்டு குற்றம் செய்யக்கூடிய புத்திசாலியை வந்து பிக் பண்ணி தன் கட்சிக்குள்ள வச்சு அழகான முறையில வந்துட்டு ரொம்ப சூசகமா வந்து கொள்ளை முயற்சிகளை செஞ்சிருக்காங்க. இந்த கொள்ளை முயற்சியை பண்ணதை இன்னைக்கு கொள்ளை முயற்சி பண்ணிருக்குன்னு ஒரு மத்திய அரசு நிறுவனம் இடி வந்து கண்டுபிடிச்சும் அதை சார்ஜ் பண்ண முடியாம அதுல அப்பீல் யாரு போறான்னா மாநில அரசு போகுது. அப்போ குற்றம் நடந்தது உண்மை எல்லாமே சரி. ஆனா மத்திய அரசோட நிறுவனம் வந்து மாநில அரசை கேட்கறதா அப்படின்ற வகையில ஏற்கனவே வந்து இந்த 10 ரூபா அந்த டாஸ்மார்க் இதெல்லாம் வந்து பெண்டிங்ல கிடக்குது. ஸோ இதெல்லாமே இருக்குது. என்னைக்குமே வந்து தர்மம் வந்து கடைசியை ஜெயிக்கும், நீதி வெல்லும் அப்படின்னு சொல்லி நம்ம மக்களுக்கு சொல்லிக்கலாம். கேட்க ஓகே, ரொம்ப நன்றி சார். நன்றி கேட்க.